கிடா வெட்டுக்கு கூட்டாளி ஃபோன் அடித்தாங்க. கிடா வெட்டு கறி இருக்கான், கறி குழம்பு இருக்கான் வந்து எடுத்துகிட்டு போக சொன்னாங்க. அதனால் வந்து நானும் என் வீட்டை கிளம்பிட்டோம். எங்கே போகிறோன்னு தெரினா பாதை தெரியாமல் போயிட்டுருக்கோமா என்ன வேணும்னு தெரியல. இதில் போயிட்டு அந்த காடி கரெக்டாக வளைஞ்சிச்சின்னா ஓகே இங்கே ரோடு எதில் போயிடுது. போகிறோம் போவோம் இதில் போய் பாதை ஏறுறதுல போய் எனக்கு தெரிஞ்சு அது முதல் ரோட்லேயே கட் பண்ணியிருக்கோம். ஊற்றி முதல் ரோட்லேயே அதுலேயே கட் பண்ணி உள்ளே வந்துருக்கோம். சரி பரவாயில்லவா, இதில் இந்த தாமரம் போட்டு எப்போமா சரி போயிட்டு இதில் போவோம். வந்து நேராக போய்ட்டு ஒரு லெஃப்ட் எடுத்துட்டோமா ரைட் எடுத்தோமா கரெக்டாக இருக்கும். அது எங்கே போகிறோம்னு கேட்டிங்கன்னா தம்பி நம்மள அந்த ஒரு ரோடு அந்த ரோடு போய் அதில் கனெக்டாக அடிச்சுன்னா கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா திருப்பிட்டு தான் நம்ம போகிற மாதிரி மெயின்லேயே போயிருக்கலாம். இல்லை பார்த்துருக்கு தானே இருக்கு தப்பிச்சிட்டோம். நான் பயந்துட்டேன் பாதையிலேயே மாட்டிக்கு போகிறோம்லோன்ட்டு. இல்லைன்னா திருப்பி அப்படியே நம்ம சுற்றி தான் வர மாதிரி இருக்குது தெரியுமா. இப்போ எங்கே போகிறோன்னு கேட்டிங்கன்னா எங்கள் கம்பெனியோட லோன் ஷெட்டுக்கு போகிறோம். அங்கே வந்து பாஸ் அங்கே தான் இருக்காரு. அங்கே போயிட்டு கிடா வெட்டி கறி சாப்பாடாம். அது எங்கே போட்டாங்கன்னு தெரில. கறி சாப்பாடு ஏற்றி போன் அடிச்சு கூப்பிட்டாங்க. கூட்டாளி கறி குழம்பெல்லாம் இருக்குது வந்து எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. திரும்பி போயிட்டுருக்கோம் ரெண்டு பேரும். நாங்கள் காலையிலே ஒரு கறி சாப்பாடு போட்டு முறையாக சாப்பிட்டோங்க. திரும்பி காலையிலே ஒரு கறி சாப்பாடு போட்டோம். கறி சாப்பாடு போட்டு இந்த ஓலோ ஒரு கொஞ்ச நேரம் வெளியாகுதுல்ல, அதுதான் எங்கள் லோரி ஷெட்டு தருக்குறங்க. தான் எங்களோட கம்பெனி லோரி ஷெட்டு. போகிறோம் போயிட்டே இருக்கோம். வந்துட்டோம் கிட்டக்க வந்துட்டோம். பாஸ் இருக்காருன்னு தெரில. என் பாஸ் இருந்தானே, எங்கள் பாஸ்கிட்ட ஒரு முக்கியமான செய்தி ஒன்று சொல்லணும். இருக்காருன்னு தெரில. நம்ம பண்டா ஒத்தையில் நிற்கிறேன். ஏய்